அன்பின் தேவஜனங்களே, இந்த நாளிலும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரை நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோமானால் 9ம் 10ம் என்ன சொல்லுது அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த 30 வெள்ளிக்காசை குறித்து குயவன் நிலத்தில் அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து தேசாதிபதிக்கு முன்பாக நிற்கிறாரு. தேசாதிபதி அவரை நோக்கி கேட்குறாரு, நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு சொல்கிறாரு, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரதான ஆசிரியர் மூப்பரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் திருப்பி பதில் சொல்லலை. அதுக்கடுத்து பிலாத்து வந்து கேட்குறாரு, உன் மேலே இவ்வளோ குத்தத்தை சொல்லிட்டு இருக்காங்களே, நீ அவைகளை கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வார்த்தையுமே மாறுதரம் பேசாமல் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். இதை பார்த்து தேசாதிபதிக்கே ஆச்சரியம் ஆகிட்டு, இவர் இவ்வளோ அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காவல் பண்ணப்பட்டவர்களில் பண்டிகை நாளில் வந்து ஒரு ஆளை வந்து விடுதலை பண்ணுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்போது அங்கே பரபாசுன்னு ஒருத்தன் காவல் பண்ணப்பட்டிருந்தாய். அப்போ இயேசுவை வந்து பொறாமையினால தான் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து அறிந்து கொள்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கூடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு யாரை வந்து விடுதலை பண்ணணும், இயேசுவையா இல்லை கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா இல்லை பரபாசியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கிடையில் பாருங்களேன், பிலாத்துவோட மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். நீதிமான் யாருன்னா ஏசப்பா. ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பரவாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யும் பிரதான ஆசாரியர் மூப்பரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனங்களை ஏவி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேசாதிபதி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜனங்களை நோக்கி கேட்குறாரு, 2 பேரில் உங்களுக்கு யாரை நான் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க பரவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அப்படி வந்து பரபாசைன்னு சொல்லவுடனே, அப்போ இயேசுவை என்ன செய்யணும்னு கேட்டோடனே 22வது வசனத்தை சொல்லுவாங்க, இயேசுவை வந்து சிலுவையில் அறைங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அநேகராக திரண்டு அவர்கள் மீது குற்றம் சாட்டின போதிலும் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இந்த பொறுமையும் நிதானமும் நம்மிடமும் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அங்கே பாருங்கள், ஒரு கூட்டத்தில் நின்றுட்டு தேசாதிபதி ஒருவேளை இவர் மீது குற்றம் இல்லாததை கண்டுபிடித்ததினால் இவரை அந்த விடுதலை பண்ணி விடுவார் என்று ஜனங்களை ஏவி விட்டவர்களாக ஆசாரியரும் மூப்பரும் காணப்படுகிறார்கள். அப்போது பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யாரோட கை ஓங்கி இருக்குதோ அவங்கள்ட்ட போய் நின்று ஏவி விடுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. அப்போது நாம் வந்து மற்றவங்கள தூண்டி விடுறவங்களாக இருக்கக்கூடாது, பிரச்சனையில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத கடவுள் நமக்கு கற்பிக்கிறாரு. அது முன்னமாக நாம் வாழ்வோம், இறையாசி பெறுவோம். ஆமென்.